மறுபடியும் தேவன் தாமே இந்த நல்ல நாளில் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த புதிய வருஷத்தில் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த வருஷத்தை காணப்படும்படி செய்து இந்த புதிய வருஷத்திலே புதிய துவக்கத்தை கொடுத்து இந்த புதிய தொடக்கத்திலே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை இந்த ராத்திரி வேளையில் அவர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. எனவே இந்த மாலை வேளையில் நாங்கள் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆரம்ப ஜெபத்தை ஜெபிக்கும்படி நான் சிஸ்டர் கீதாவை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் நல்ல தகப்பனேப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் சுவாமி. கர்த்தாவே, இந்த வருஷத்தின் முதலாவது நாள் பைபிள் ஸ்டடி நாளிலும் கர்த்தாவே ஒரு குடும்பமா எங்களை ஒன்று கூடி உங்களுடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தாவே கற்பித்து கொடுக்கிறதான தேவதாசரத்தின் ஆழம் மூடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவருக்கூடாயிருந்த நீர் எங்களோடு இந்த நாளும் என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ அந்த காரியங்களை எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ற வார்த்தையின்படி உம்மிடத்தில் இருந்து வருகிற வார்த்தையை நாங்கள் கேட்டு ராஜா 30, 60, 100 எங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வருகிறவர்களை அதி சீக்கிரமாய் ஆண்டவரே ஜூமு கூட அழைத்து கொண்டு வாங்க கர்த்தாவே, எல்லா தடைகளையும் நீக்குங்க. உங்களுக்குள்ள ஒரு ஏக சிந்தி இருக்கிற ஒவ்வொருக்களையும் நீங்க கட்டடுங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் இந்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன். ஆமென், ஆமென். அப்படியே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவன் உண்மை உள்ளவராயிருந்தவர், அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களுக்காக அவரை மகிமைப்படுத்தி தேவனை பாடி நாங்கள் ஆராதித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகின்றோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் உம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் உம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. துதி செய்வார் நீலடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் உம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் உம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் உம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் உம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற
பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே என்றும் இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன்பே பதறாதே உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன்பில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. நன்றி அப்பா, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி இந்த சமூகத்தில் நீர் கூட்டிச் சேர்த்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் என்னத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீரோ அதை கற்றுத்தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்துக் கொள்கிறோம். ஆண்டவரை நீர் இடைப்படுவீராக. எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நான் சிஸ்டர் ரெபேக்கா அவரிடத்தில் நான் கொடுக்கிறேன். சிஸ்டர் நீங்கள். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரித்தியாக இருப்பதாக. துதிக்கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த முறை நிறைய பேர் வராததுனால வெளிப்படுத்தல் தானியல் பகுதிக்கு நாங்க கடந்து செல்லல. ஏனென்றா எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட தானியல்ல 9 அதிகாரம் படித்திருக்கிறோம். அப்ப அதுல ஷோர்ட் ஃபார்மை கொடுத்துட்டு 9 அதிகாரத்தையும் கொடுத்து 10வது அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்ல வேண்டும். ஆனா நிறைய பேர் வராததன் நிமித்தம் அடுத்த வாரத்துக்கு அதை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கு ஒரு கர்த்தர் எனக்கு இந்த ஒரு கிழமையா வீட்டுல இருக்கிற நேரத்துல தேவன் என்னோடு பேசிய காரியங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். தேவன் பூமியை சிருஷ்டித்தார். தேவனே நம்ம சிருஷ்டித்தார். அவரே சிருஷ்டிக்கிறார் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆனா அந்த சிருஷ்டிகர் எப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகரா இருக்கிறார் என்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஏண்டா தேவன் எல்லாருமே ஒரு வார்த்தையில நாங்க பார்க்கிறோம். தேவன் பூமியை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார். ஆனா அந்த அந்த பூமியானது எப்படிப்பட்ட ஒரு பூமியா இருக்கிறது, எப்படி அந்த பூமி ஸ்திரப்படப்பட்டிருக்குது என்றதை நாங்க பார்த்தோம் என்றதான் அந்த சிருஷ்டிகரோட வல்லமையை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் 1 நாளாகும் 16:30 சொல்லப்படுகிறது, பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். அதுக்கு ஒப்பான வசனத்தை சங்கீதம் 96:10 சொல்கிறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களின் நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அதே சங்கீதம் 104:5
பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். அப்ப இந்த வசனங்கள் மூலமாக பூமியை தேவன் ஸ்திரப்படுத்தினார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். எப்படி ஸ்திரப்படுத்தினார் என்றது தான் நாங்க அறியக்கூடியதா இருக்கும். அதாவது நமக்கு எல்லாருமே நம்ம சயின்ஸ் படிச்சிருப்போம். அந்த சயின்ஸ்ல ஏற்கனவே நம்ம ரொட்டேஷன் ஸ்பீட், ஆர்பிட்டல் ஸ்பீடை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். அதாவது பூமி தன்னைத்தானே சுத்துற வேகத்தையும் மற்றது சூரியனை சுத்தி வர வேகத்தை பற்றியும் பார்த்திருப்போம். அப்ப அந்த சூரியனை சுத்தி வாரத்துக்கு எடுக்கிற வேகம் அதாவது மணிக்கு 1,07,280 கிலோமீட்டர் வேகத்துல பூமி சூரியனை சுத்தி வருது. அதே தன்னைத்தானே சுத்துறதுக்கு எடுக்கிற சாதாரணமா ஒரு 1,666 கிலோமீட்டர் வேகத்துல சுட்டுக்கிறது. அதாவது எப்படியாவது நீங்க பம்பரம் ஒன்றை சுத்துறீங்கன்னா பம்பரம் தன்னைத்தானே சுத்தி கொண்டுதான் ஒரு இடத்தை போய் அடையும். அப்ப தன்னைத்தானே சுத்துறதுக்கு எடுக்கிற ஸ்பீட் 1,666. அந்த இடத்தை அதாவது சூரியனை சுத்தி அடையிற இடத்துக்கு எடுக்கிற கிலோமீட்டர் 1,07,280. அப்ப இந்த பூமி சூரியனை சுத்தி வாரத்துல கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அந்த விலகி போனாலே அது என்ன செய்யும், பூமி எல்லாம் என்ன ஆயிரும், பனி சூழ்ந்து போயிடும். அதுவே கொஞ்சம் சூரியனுக்கு கிட்ட போன என்ன ஆயிரும், எல்லாமே பூமியில இருக்கிற எல்லா நாடுகளுமே எரிஞ்சு போயிடும். அப்ப எல்லா கிரகங்களையுமே எரியக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த அச்சுல அதாவது அந்த பூமியின் அச்சுல ஸ்திரப்படுத்தி இருக்கிற, அப்ப கொஞ்சம் அங்காலையும் போகாம இங்காலையும் போகாம இத்தனை வருஷங்களா என்ன செய்து பூமி அதன் அச்சுல ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்குன்னு தேவன் சொல்கிறார். அப்ப ஒரு சிருஷ்டிகள் இல்லாம இதை செய்ய முடியாது. அப்ப பூமியானது அதன் அச்சில் அப்ப கொஞ்சம் தவிர்த்தாலே எப்படி ஆகும்ன்றது, பனியாகவும் கீட்டாகவும் மாறிடும்ன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப ஒரு சிருஷ்டிகர் இல்லாம இது சாத்தியப்படாது என்பதை நாங்க உணர்றோம். அப்ப ஒரு கிரியேட்டர் இல்லாம இதன் அச்சில இந்த பூமியானது வராது. அப்ப இந்த கிரியேட்டர் இப்ப சயின்ஸ்ல சொல்லியிருக்காங்க, வானத்துல உண்டாகிற அதாவது வானத்துல இருந்து வார நீரினையும் பார்க்க பூமிக்கு அடியில எத்தனையோ மடங்கான நீர் இருக்குன்னு சொல்லி. அப்ப தேவன் அதைத்தான் சொல்றார், பூமியை அந்தரத்துல இருக்கிறது என்று. அதாவது கீழையும் மேலையும் வானத்துல இந்த தண்ணீராலதான் இருக்கின்றத ஆதியாகமத்துல உறுதிப்படுத்துற. அப்ப இந்த பூமி இவ்வளவு அழகா ஸ்திரப்படுத்தி அந்த இடத்துல ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சிருஷ்டிக்க தேவன் எப்படிப்பட்ட அன்பானவராக இருக்கிறார்ன்றத நாங்க பார்க்கணும். ஏனென்றா அவருடைய அன்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனாயிருக்கிறார். அவருடைய ஒரே குமாரனை எங்களுக்கு கிருபாதார பலியாக கொடுத்து எங்களை கிரியத்துக்கு மீட்டு கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆனாலும் அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்றத கேட்கும்போது, அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு உதாரணத்தை இதுல பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மதர் தெரேசா யாருன்றது. அவ தொழில் அதாவது குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தாயார். அப்ப அந்த தாயாரை பற்றி பல விஷயங்கள் நீங்க அவங்களோட பயோகிராபியில பார்க்க முடியும். அப்ப அந்த தாயார் எப்பவுமே என்ன செய்வாருன்னு சொன்னா, தன்னிடத்துல பணக்குறைபாடு ஏற்படும் போது அவர் மற்ற பிச்சை எடுத்துத்தான் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தாயாராக இருந்தார். அப்போ ஒரு தடவை அவர் பிச்சை எடுக்க போகும்போது என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அந்த பிச்சை எடுக்கும்போது அவர் கரத்தை நீட்டும் போது அதுல உமிழ்நீர் அதாவது வாயில துப்பி இருக்கிறாங்க. அப்ப அதை கூட அந்த தாயார் எப்படி சொன்னாருன்னா, இது எனக்கு கொடுத்த பரிசா எடுத்துக்கொள்றேன், ஆனா என் குழந்தைகளுக்கு உரியதை திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தாயார், அவமானமும் நிந்தைய பற்றி கவலைப்படாத தாயார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது அன்பு அதாவது இந்த உலகத்திலேயே வேர்ஸான டிசீஸ் எதென்று கேட்கப்படுகிறது. அப்ப அந்த தாயார் இடத்துல அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரே பதில் என்னன்னு சொன்னா, உலகத்துல நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, மற்றது ஹோம்லெஸ்ஸா இருக்கிறாங்க, மற்றது பசியால இருக்கிறாங்க. அப்போ இத்தனைகள் இருந்தாலும் ஒரு நோய் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனால புறக்கணிக்கப்படுகிற கொடிய நோய். அதைத்தான் கொடிய நோய். அதாவது ஒருவன் தான் அன்பற்றவன் என்று ஃபீல் பண்ணுவானா இருந்தா, அதாவது தான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டான், தான் அன்பற்றவன், தன்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று ஒருவன் ஃபீல் பண்ணுவான்டா, அதை விட கொடிய நோய் இல்லை என்று சொல்கிறார்.
அப்ப அந்த அன்பு என்னன்றதைத்தான் நாம இங்க பார்க்க போறோம். அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சயின்ஸ்ல வந்து அன்பை வந்து நிரூபிச்சிருப்பாங்க. எப்படின்னு சொன்னா, அது ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவாங்க. அதுதான் அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அது சயின்ஸ் உலகபூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் தான் அந்த அன்புக்குரிய. நமக்குள்ள 2 பேருக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரி தான் அந்த அன்புண்டுவாங்க. ஆனா நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதன்படி ஒருவர் நமக்காக வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அப்ப அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்றதையும் அதற்கு ஒரு ஃபார்முலாவையும் கொடுத்து, அந்த ஃபார்முலா படி வாழ்ந்தும் அதற்காக தன்னை கிருபாதார பலியாகவும் கொடுத்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த அன்பின் சாட்சியாக இருக்கிறார். அப்ப மத்தேயு 7:12 சொல்லப்படுகிறது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் ஆகும். இதுக்கு எப்பவுமே பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு ஒப்பான அடுத்த வசனம் இருக்கு. அப்ப இது அதாவது மனுஷங்க வந்து நமக்கு எதை செய்யணும்னு நாங்க விரும்புறோமோ அதே அவர்களுக்கு செய்ய வேண்டும்ன்றது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்ற அதுதான் நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகளுக்குள்ளேயும் இது எல்லாமே அடங்கும்ன்றத இயேசுவானவர் சொல்றார். யோவான் 15:12 உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்ப அங்க நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அங்க கற்பனையாயிருக்கு. இங்க அன்பு, நீங்க ஒருவரை எப்படி நான் எப்படி உங்களை நேசிக்கிறேனோ அதே போல் நீங்க மற்றவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுவே அவருடைய கட்டளையாக இருக்கு. அப்ப இந்த இந்த ஒருவரிடத்துல இயேசுவின் இடத்துல சுப்ரீம் கமாண்ட்ஸ் எதன்று சொல்லி ஒருவர் வந்து கேட்கிறார். அப்ப அவருக்கு தேவன் கொடுக்கிற பதில் என்னவாக இருக்குன்னு சொன்ன மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுக்கு ஒப்பான வசனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தேயு 22:39 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப இது எப்படி சாத்தியப்படும் என்றால், அதாவது நம்ம நாமளே காயப்படுத்த நிச்சயமா நாங்க விரும்ப மாட்டோம். ஒருவன் கைய தானே வெட்டி கொண்டு தன்னை காயப்படுத்த விரும்ப மாட்டோம். அப்ப நம்ம ஹேர்ட் பண்ண நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப எனக்கு இதை செய்தா ஹேர்ட் ஆகும் என்று நான் நினைச்சா என்ன செய்யக்கூடாது, அதை வந்து நான் மற்றவருக்கு கொடுக்க கூடாது. அப்ப நான் மற்றவன் எல்லாருமே நாம என்ன நேசிப்போம், நம்மளை எல்லாருமே நம்மள அன்பு செலுத்தணும் தான் நாம எதிர்பார்ப்போம். அப்ப நாம அந்த எதிர்பார்ப்பை நமக்குள்ள வைத்திருக்கிறோம் என்று சொன்னா அந்த அன்பை வந்து நாம எல்லாரும் மேலேயும் செலுத்த வேண்டும். அத மன்னிக்கிற பக்குவத்தையும் நாங்க எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதனால அதுதான் அன்புட ஃபார்முலான்றார். நீ எதை உனக்கு செய்யணும் என்று நீ மற்றவங்கிட்ட எதிர்பார்க்கிறியோ அதையே மற்றவங்களுக்கு செய்யன்றதான் அதோட ஃபார்முலான்ற. ஆனா இதுலயும் இன்னொன்று சொல்றார், அதாவது அன்பின் உச்சம் எது என்பதை அவர் சொல்றார். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இதை நமக்காக சிலுவையில செய்து காட்டியிருக்கிறார். அதாவது ஜீவனை கிரியமாக கொடுத்திருக்கிறார் அவர். அப்போ ஒருவன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது, அந்த ஜீவன் வந்து ஒரு எவ்வளவு அன்பானது. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன் என்பதை அவர் என்ன செய்யறார், ஃபார்முலாவிலையும் சொல்றார், அதே பிராக்டிக்கலாகவும் செய்து காட்டியிருக்கிறார். அப்ப அந்த அன்பான தேவன் வந்து நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிற, நாம எதற்காக அந்த ஜீவனை வந்து அவர் கிரியமாக கொடுத்த. அப்ப ஜீவனை கிரியமாக கொடுத்து கிருபாதார பலியாக கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டதுக்கான காரணம் என்ன? அப்ப அந்த அந்த ஏன் அந்த ஜீவன் எவ்வளவு பெருமதியானதா இருந்தா தேவன் அந்த ஜீவனுக்கு தண்ணியை கிரியமாக கொடுத்திருப்பார். அப்ப அந்த ஜீவன் எவ்வளவு பெருமதியானதுன்றத மத்தேயு 16:26 சொல்றார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? அப்ப என்னத்தை கொடுக்க முடியும்? இந்த ஜீவனுக்கு ஈடாக இந்த பூமியில என்ன செய்வான்? எதுவுமே இல்லை என்று சொல்றான். அவ்வளவுக்கு பெருமதியானது இந்த ஜீவன். அதனாலதான் தன்னுடைய உயிரையே அவர் பணியம் வைத்தார். அப்ப இந்த ஜீவன் வந்து அவ்வளவு பெருமதியான ஜீவனை என்ன செய்யணும், நம்ம காத்து கொள்ள வேணுமென்றதுதான் அவருடைய வாஞ்சியாக இருக்கு. அப்ப இன்றைக்கு மனுஷங்க வந்து இந்த ஜீவனுக்குரிய பெருமதியை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னா, லைக்
அவங்ககிட்ட இருக்கிற சொத்து பணம் அதை வச்சுத்தான் ஒருவன் பணக்காரன் அவன் ஜீவனுக்கு ஒரு பெருமதியை இந்த உலகம் இப்போது கொடுத்து கொண்டிருக்கு. ஆனா தேவன் சொல்றான், இந்த உலகத்துல உள்ள எதாலையும் என்ன செய்ய முடியாது, ஜீவனை நீங்க மதிக்க முடியாது, மதிப்பீடு செய்ய முடியாது என்று. அப்ப இந்த மதிப்பீடு செய்ய முடியாத ஜீவனை நம்ம எண்ணத்தையும், அதாவது நமக்கு எல்லாத்தையும் நம்ம நீதியா இருக்கலாம், எல்லாமே உலகத்து காரியங்கள் எல்லாத்தையும் நாங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என்னுடைய ஜீவன் தேவனுக்கு பிரியம் இல்லாம இல்லாட்டி தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாது இருந்து நஷ்டப்படுமானால் இந்த பூமியில நாங்க எதையுமே சுதந்திரித்து கொண்டதற்கு பலன் இல்லாம போயிடும். அதற்கு ஈடும் எதுவும் இல்லைன்னு சொல்றார். அப்ப இப்படிப்பட்ட மனுஷன், இந்த ஜீவன் இவ்வளவு பெருமதியான ஜீவனை வச்சிருக்கிற நாம கர்த்தரை எதற்காக தேடுகிறோம்? அதுதான் நமக்கு முக்கியமானது. நம்ம கர்த்தரை எதற்காக தேடுகிறோம்? அப்ப மார்க்கு 1:37 அவரை கண்டபோது உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு கூட்டம் இயேசுவை இதற்காக தேடுகிறார்கள். அப்ப அவர்கள் எதற்காக தேடுகிறார்கள் என்பது அடையாளம். அதாவது மார்க்கு 1:38 அதற்குரிய பதிலே சொல்றார். அவர்கள் அவரை நோக்கி, அடுத்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். இது எதற்காக நடக்குதுன்னா, அவர் பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்தியதும் ஒரு கூட்டம் அவரை பின்னோடி வருகிறது. எதற்காக? அந்த அற்புத அடையாளங்களுக்காக அவரிடத்துல வருகிறதுனால அவர் என்ன செய்யறார், இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அற்புத அடையாளத்துக்காக மட்டுமே என்ன தேடி வருகிறார்கள்ன்றதுக்காக அந்த ஊர்ல இருக்காம அவர் மற்ற ஊருக்கு போறார். அவர் அற்புத அடையாளங்கள் மட்டும் தேவன் செய்வதற்காக வரையில, அற்புத அடையாளங்களுக்கு முன்னாடி அவர் இரட்சகராக பூமியில் பாவங்களில் இருக்கிற மனுஷங்களை மீட்கிறதுக்காக வந்தவர். அதற்கு அடுத்த ஒரு பாட்டாகத்தான் அற்புத அடையாளங்கள் எப்போதுமே இருக்கும். அதாவது வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக செய்யப்படுவதுதான் அற்புத அடையாளங்கள். அதே மார்க்கு 1:38 சொல்றார், இந்த ஊர்ல நான் பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு போய் அதை செய்த பின்பு அவர்களுக்கு இன்னொரு ஊருக்கு போறத நாங்க பார்த்தோம். அடுத்து 2வதாக, அதாவது முதலாவதா வர்றவங்க அற்புத அடையாளங்களுக்காக வராங்க, அடுத்தவங்க என்னத்துக்காக வராங்கன்றத பார்ப்போம். மார்க்கு 3:14 அப்பொழுது 12 பேரை தெரிந்து கொண்டு அவரோடு தாம் இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியும் அவர்களை அனுப்பவும். இந்த இடத்துல இன்னொன்றை நாங்க தியானிக்க வேண்டியிருக்கு. அதாவது கர்த்தருக்கு ஒரு அப்போஸ்தலரையோ இல்லாட்டி ஒரு போதகரை தெரிந்து கொள்கிறாருன்னா அதற்கு ஒரு காரியம் இல்லை. 2 காரியத்துக்காகத்தான் தேவன் ஒரு போதகரை, ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொள்வது என்னவென்றால் 2 காரியம். அதாவது தன்னோடு இருப்பதற்கும் பிரசங்கம் பண்ணும்படியாக. அந்த பிரசங்கம் என்னன்னு சொன்னா அவர் செய்த நன்மைகளை சொல்வது, அதுதான் சுவிசேஷம். தேவன் நமக்காக செய்த நன்மைகளை நாம சொல்ல, புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு பவுல் சொல்ற, நம்ம அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப அந்த புண்ணியங்களை நாங்க அறிவிக்கிறதுக்காகவும் அவரோடு இருக்கிறதுக்காகவும் தான் நாம் தெரிவு செய்யப்பட்டோம் என்றது. அதாவது வேர்ட் ஆஃப் கோட், அந்த வசனம் தான் எங்களுக்கு அந்த புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே ஒரு மந்தைக்கு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்ன்றதுக்கு மேய்ப்பன் மட்டுமில்ல, அந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது பொருந்தக்கூடியது. ஒவ்வொருத்தரும் அந்த சபையில ஒருவர் தாங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். எசேக்கியேல் 34:3 சொல்றார், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காம போகிறீர்கள். அப்ப ஒரு மந்தை எப்படியான ஆடுகள் இருக்கும் என்றதையும், அந்த ஆடுகளை எப்படி அவர்களை பாதுகாத்து கொள்ளணும் என்றதையும் அடுத்த வசனத்துல சொல்கிறார். நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும். அப்ப பலவீனமானவர்கள்டா ஒரு சபையில நிச்சயமா பலவீனமானவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றா பலவீனமானவர்கள்டா வேதத்தின் ஞானம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு இயேசுவானவர் கிருபாதார பலியானத்துல இருந்து பாவம் என்னதென்றத அறியாது இருப்பாங்க. அப்ப அந்த பலவீனமானவர்களை என்ன சொல்லும், வேதத்தின் வசனத்தின் மூலமாக அவங்களை பலப்படுத்த வேண்டும். 2வது சொல்றார், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும். நசல் கொண்டவைகள்ன்றதுல இருதயத்துல நம்ம ஒரு கெட்ட சிந்தையில இருப்போம், இல்லாட்டி இருதயத்துல நமக்கு தவறான எண்ணங்களோட இருப்போம். அப்ப அந்த இருதயத்தை என்ன நசல் கொண்டிருக்கும், ஒரு நசல் கொண்ட பூச்சிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்ன செய்யும், நம்ம சரீரமும் ஆத்மா எல்லாம் நசல் கொண்டிருக்கும். அப்ப அதுக்கு என்ன இடம், அதுக்கு சபை மட்டும்தான்
அந்த நசல் கொண்டவைகளை குணப்படுத்த முடியும். அப்ப அவைகளை என்ன செய்யணும்? இருதயத்தின் நினைவுகளை எல்லாவற்றையும் எனது வசனத்தின் மூலம் தான் சுத்திகரிக்க முடியும். அடுத்து மூன்றாவது சொல்கிறார், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும். அப்ப இங்க இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கணும். சில பேர் ரொம்ப இருதயத்துல நோகடிக்கப்பட்டு நம்மட சபைக்கு வருவாங்க. அப்ப அப்படிப்பட்ட எலும்பு முறிந்தவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அவங்களுடைய காயங்களை கட்ட வேண்டும். நாலாவது சொல்றார், துரத்தண்டவைகளை திரும்பிக் கொண்டு வராமலும். துரத்தண்டவை போனவை என்றது பின்மாற்றம் அடைந்தவர்கள், அதாவது தேவனை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால், அவருடைய மனக்காயத்தின் நிமித்தம், ஏதோ அவருடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவத்தின் நிமித்தம் என்ன செய்திருப்பாங்க? தேவனை விட்டு விலகி போயிருப்பாங்க. அப்ப அவங்கள அப்படியே விடுறதா? இல்ல, விடவும் கூடாது. ஏன்னா அவங்களை எப்படியாவது என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிச்சு, அவங்களுக்காக அவங்களை அக்செப்ட் பண்ணி, இல்லாட்டி என்ன செய்யணும்? அந்த பின்மாற்றம் அடைந்தவர்களை தேடி தேடி போய் என்ன செய்யணும்? மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும் என்ற, துரத்தண்டை போனவர்களை திருப்பி கொண்டு வர வேணும் என்ற. அடுத்து காணாமல் போனவைகளை தேடாமலும். அப்ப காணாம போனவைன்றது என்னது? இப்ப நம்ம சபைக்கு இப்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையே சொல்லலாம். ஏன்டா நான் ஒரு கிழமை வரையிலாட்டி என்னை தேடின அத்தனை சகோதரர்களையும் என்னால காண முடியும். அதைத்தான் அவர் சொல்றார். குடும்ப சூழ்நிலைகளோ இல்லாட்டி வேலையின் நிமித்தமோ ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக என்ன செய்வோம்? நம்ம சோர்ந்து போய், இன்றைக்கு நமக்கு மனசோர்வா இருக்கே, இதுக்கு இன்றைக்கு சர்ச்சுக்கு போகாம இருப்போம். ஆனா அது தவறான முடிவு. ஆனா நாங்க அப்படி இருக்கிறவங்களை அப்படியே நாங்க என்ன செய்யக்கூடாது? காணாம போன ஆட்டம் கண்டுபிடிக்கவே தேவன் வந்தார் என்று சொல்றாரு. அப்ப அப்படியானவர்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படியே விடக்கூடாது. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன சூழ்நிலைகளை இருக்கிறாங்கன்னு அறிஞ்சு அவங்களை மறுபடியும் என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு வரணும் என்று சொல்றார். அப்ப அதனால காணாமற் போனவைகளையும், துரத்தண்டவைகள் போனவைகளையும், எலும்பு முறிந்தவைகளையும், நசல் கொண்ட இத்தனை பேர் என்ன ஒரு சபையில இருப்பாங்க. அப்ப ஒரு சபைக்கு வரும் எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க? ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு மனநிலையில இருக்கிறவங்களை அந்த சபையின் மேய்ப்பனால மட்டும்தான் கண்டு கொள்ள முடியும். ஒவ்வொருத்தர் என்னென்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு. அப்ப அந்த மனநிலையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் காயம் கட்டக்கூடிய வசனத்தை யாரால கொடுக்க முடியும்? மேய்ப்பனால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப இது மேய்ப்பனுக்கு உரியது மட்டும் இல்லாம, ஆனா நம்ம சபையை பொறுத்து நான் உண்மையா பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சபையில இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளும் தங்கம் என்று சொல்லலாம். ஏனென்றா ஒருத்தர் வரையிலாட்டி அவ்வளவு விசாரிப்பு, அது நான் என்னூடாகவே நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவு விசாரிப்பு, அவ்வளவு தேடல், ஒருத்தரை தேடி என்ன பிரச்சனை, என்ன உதவி செய்யணும், எப்படி செய்தா இந்த சூழ்நிலையிலிருந்து ஒருத்தர் மீண்டு வர முடியும் என்ற அளவுக்கு அவ்வளவு அக்கறை உள்ளவங்க. அதனாலதான் நான் இன்னும் இந்த சபையில நிலைத்து நிற்கிறேன் என்று நினைக்கிறேன். யூரோப்புக்கு தொடர்ந்து போய் அங்கேயே தங்க முடியாத சூழ்நிலையும், இங்கேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தேவன் கொடுத்தது உங்க எல்லாருடைய அன்பின் நிமித்தம் தான். ஏண்டா கர்த்தர் அவ்வளவு ஒரு அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம சபைக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு அதுக்கு நன்றி சொல்றேன். இதையும் தியானித்ததன் நிமித்தம் இதை ஷேர் பண்ணி கொண்டேன். ரெண்டாவது முதலாவதா தேவனிடத்துல நம்ம எதிர்பார்க்கிறது அற்புத அடையாளங்களுக்காக தேடுகிறோம். அடுத்து ரெண்டாவதாக தேடுகிற ஒரே விஷயம் நீ எங்கே போனாலும் வருவன் என்ற, அதாவது மத்தேயு 8:19 சொல்லப்படுகிறது. வேத பராக்கர் ஒருவன் போதகரே, நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். இவர் எதற்காக பின்பற்றுகிறார் என்றத மத்தேயு 8:20 சொல்கிறார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்ப இவர் என்ன நினைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவான போனா என்ன செய்யலாம்? என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆயிரும் என்று நினைக்கிறார். ஏண்டா 12 அப்போஸ்தலர்களையும் பார்த்தா இயேசு கிறிஸ்துவானவரோடு இருந்த அந்த 3 வருஷமும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க? ஒரு பெத்த தாய் எப்படி ஒரு குமாரத்திகளை எப்படி சேர்த்து கொண்டு அந்த கோழி குஞ்சு தன் சட்டைகளுக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி தான் பரிசேயர் சதிசேயர் என்ன குற்றம் சொன்னாலும் அவர்களுக்காக இவர் வாதாடுகிற தேவனாக இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட எந்த குறையுமே இல்லை. சாப்பாட்டுக்கு எங்க போனாலும் சாப்பாடு இருக்கும். அப்ப அவங்க ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் அந்த 3 வருஷமா அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பாடுகளை என்ன செய்தாங்க? இயேசு கிறிஸ்துவானவர்கள் அவரை விட்டு போனதும் அனுபவிச்சாங்க. அப்ப தேவன் என்ன செய்யறார்? நீ என்னிடத்துல வந்தா, அதாவது தனக்கு
மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்ப நீ என்ன செட்டில் ஆகுறதுக்கு என் பின்னால வந்தியண்டா, எனக்கு அது இல்லை. நான் வந்தது நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக. அப்ப தேவனிடத்துல நம்ம போனா நம்ம பூமியில உண்டான ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுகிறோமா? அப்ப தேவன் சொல்றார், நான் நித்திய ஜீவனை கொடுக்கவே வந்தேன். அப்படின்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னா இல்ல, கிடைக்கும். மேலானவைகளை, அதாவது தேவன் நாம மேலானவைகளை தேடும் போது கீழானவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அப்ப அதனால மேலானவைகள் என்ன, நாம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்மளை சுத்திகரித்து நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு போகும்போது எங்களுக்கு தேவன் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் செய்து முடிப்பார். ஏனென்றா அவருடைய கைகளில் தான் நம்முடைய காலங்கள் வரையப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய காலங்கள் மட்டுமில்லை, நம்முடைய எண்ட் டேட் எப்ப என்னன்றது கூட தேவனிடத்துல தான் இருக்கு. அப்ப அதனால அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். அப்ப அந்த தேவைகளின் நிமித்தம் நாம தேவனை தேடக்கூடாது. அப்ப அற்புதங்களுக்காகவும் நாம தேவனை தேடக்கூடாது, தேவைகளுக்காகவும் தேடக்கூடாது. அடுத்து மூன்றாவது, வசனத்தை கேட்கிறவர்கள். ஆனா வசனத்தை கேட்கிறவர்களாக இருப்போம், ஆனா அதன்படி செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அதாவது யோவான் 7:50 சொல்கிறார், ராத்திரியில் அவரிடத்தில் வந்தவனும் அவர்கள் ஒருவருமாகிய நிக்கதோமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்கிறதா என்றார். அதற்கு அவர்கள், நீங்கள் கலிலேயனோ? கலிலேயிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புறதில்லை என்பதையும் ஆராய்ந்து பாரும் என்றார். அப்ப இந்த நிக்கதேமு என்னத்துக்காக வாரான்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்ட வசனங்கள் உண்மையான்றத வசனங்களை ஆராய்ந்து கொள்வதற்காக வாரார். அப்ப வசனங்களை இவர் கேட்கிறார். ஆனா என்ன செய்யற, பின்பு அவர்கள், அதாவது 7:53 பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அப்ப அந்த வசனத்தை கேட்கிறார்கள், ஆனா அந்த வசனம் என்ன செய்யப்படல, அவங்களுக்குள்ள கிரிய செய்யல. அப்ப அந்த கிரிய செய்யப்படல. ஆனா அதே வசனத்தை என்ன செய்யறார், யோவான் 6:68 பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அப்ப வசனத்தை கேட்டு நிக்கதேமு என்ன செய்யறான், அது அவனுக்குள்ள கிரிய செய்யாதது நிமித்தம் என்ன செய்யறான், அவன் திரும்பி போகிறான். ஆனா பேதுரு என்ன செய்யறா, உம்மிடத்திலே நித்திய வசனம் இருக்கிறது என்பதை அறிந்து தேவனோடு, அதாவது தேவன் என்னத்துக்காக அப்போஸ்தலரை அழைத்துக் கொண்டு தன்னோடு இருக்கவும், சுவிசேஷத்தை, நன்மைகளை அறிவிக்கவும், புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காகவே நம்மளை தெரிந்து கொண்டார். அப்ப தேவனோட இருந்து தேவனுடைய வசனத்தை கடை கொண்டு அவருடைய நன்மைகள், புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இத்தனை அன்ப தேவன் நம் மீது ஏன் செலுத்தினார்டா, இந்த ஜீவன், பெருமதியற்ற ஜீவனை பெருமதியான ஜீவன், அதாவது பெருமதியா உலகத்து காரியங்கள்ல எதுலையுமே அதை ஈடு செய்ய முடியாது, மதிப்பீடு செய்ய முடியாது. அந்த ஜீவனுக்கு தன் ஜீவனை பலியாக கொடுத்தார். எதற்கென்று சொன்னா, அற்புத அடையாளங்களுக்காகவோ இல்லை, ஆசீர்வாதங்களுக்காகவோ இல்லை. என்ன செய்தார் தேவன்? கர்த்தர் நித்திய வசனத்தை கேட்டு அதன்படி நித்திய ஜீவனை நாம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான் தேவன் நம்மிடத்துல வந்தார். அப்ப நாம அவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஒன்றுதான், நித்திய அவருடைய வசனத்தை கை கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த வசனத்தை நாம கை கொள்கிறோமா? பிரமாணங்களை கை கொள்கிறோமா? அவருக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பிரமாணம் தான். நாம எதை மனுஷனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையே நம்ம செய்துட்டு அந்த பிரமாணத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடும். அப்ப நாம ஒருத்தருக்கு தீங்கு செய்ய மாட்டோம், ஒருத்தனை நாங்க வஞ்சிக்க மாட்டோம். ஏண்டா நான் வஞ்சிக்கப்படுறத நான் விரும்ப மாட்டேன் இல்லையா? அப்ப எனக்கு யாராவது தீங்கு செய்யறத நிச்சயமாக நான் விரும்ப மாட்டேன். அப்ப நான் எதையெல்லாம் நான் மனுஷரிடத்துல விரும்பலையோ நான் அதை அவங்களுக்கு செய்யக்கூடாது. எதை நான் விரும்புறேனோ, எனக்கு இப்படித்தான் மனுஷங்க இருக்கணும் என்று நான் விரும்புறேன்னா அந்த மனுஷனுக்கு நாம அதை செய்ய வேண்டும் என்றதைத்தான் இங்க உறுதிப்படுத்துகிறார். அப்ப அவருடைய வார்த்தையில நாம நிலை நிற்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட தேவன் இவ்வளவு பூமியை சிருஷ்டித்த தேவன், அந்த இடத்துல இருக்கிற அந்த பூமியை அதன் ஓட்டத்துல சரியாக நடத்தி கொண்டு வருகிற அந்த அன்பான தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அவருடைய வசனத்திலையும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று. ஆனா ஏன் நம்மளால நிலைத்து நிற்க முடியல? அதுதான் காரணம். அதற்குத்தான் நம்ம கட்டாயம்
தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரெண்டே காரியங்கள் தான் இருக்கு. ஏன் நம்மால் நிலைத்து நிற்க முடியவில்லை? அதுக்கு நமக்கு எப்பவுமே 2 வகையான பாவங்கள் இருக்கு. அந்த 2 வகையான பாவங்கள் என்ன என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இளையகுமாரனுடைய கதை. அப்ப அந்த இளையகுமாரனுடைய கதை, அதாவது லூக்கா 15:21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்ப இங்க 2 வகையான பாவத்தை குறித்து இந்த குமாரன் சொல்றார். ஒன்று பரத்துக்கு விரோதமாக செய்யப்படும் பாவம், 2வது மனுஷனுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவம். அப்ப இந்த பரத்துக்கு விரோதமாக செய்யப்படும் பாவம் எப்படியானது என்று சொன்னா, பரத்துக்கு விரோதம், அதாவது பாவம் என்றது என்னது? நம்முடைய சரீரம். அந்த சரீரத்தின் கிரியை, மாமிசத்தின் கிரியை தான் பாவம். இந்த மாமிசத்தை நம்ம அடக்கி கொண்டு சொன்னா இந்த பாவத்தில இருந்து நாங்க மீட்க முடியும். அதனாலதான் பவுல் சொல்லுவார், எனக்குள் இருந்து ஒன்று கிரியை செய்கிறது என்று. அந்த அவருக்குள்ள இருந்து கிரியை செய்தது, அதாவது அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதும் அவர் எழுதும் போதுதான் இதை சொல்கிறார். ஆனா அதுவே அவர் அனுபவப்பட்டு தன்னை அர்ப்பணித்த பின்பு அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், தன் சரீரத்தை சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார்? அவருக்கும் ஆரம்பத்துல அவ்வளவு போராட்டங்கள் இருந்துச்சு. மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியாம, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனே அதையே செய்கிறேன் என்று சொல்றார். அப்ப அவரும் அந்த போராட்டம், அப்ப நமக்கும் அந்த போராட்டம் நிச்சயமாக இருக்கும். எதை செய்யக்கூடாது என்று நாங்க முடிவெடுப்போம், தீர்மானம் எடுப்போம். ஆனா என்ன செய்தா அதை மேற்கொள்ள முடியாம நம்ம அதையே செய்திடுவோம். அப்ப அப்படி செய்யும் போது அதுல இருந்து மீண்டு கொள்ள வேணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? இந்த மாமிசத்தை அதாவது இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யும் போது நம்முடைய அதாவது நம்முடைய சரீரம் ஒன்றை சொல்லும், இதை செய்யண்டு, அதை செய்யண்டு அந்த நம்ம சரீரம் சொல்லும் போது அதை செய்யாம விட்டாலே நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிடுவோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த பாவத்தை தான் கற்று சொல்றாரு. அதாவது அதுதான் மாமிசத்தின் மூலமாக நம்ம சரீரம் ஆலயமா இருக்கு. அந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்ப அந்த வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக செய்யப்படும் பாவம் தான் எனது பரலோகத்துக்கு எதிராக செய்யப்படும் பாவம். அப்ப இந்த பரலோகத்துக்கு எதிராக செய்யப்படும் பாவங்கள், அதாவது தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பதே பாவம். அதாவது தேவ சித்தம் என்ன, எங்களுக்கு என்ன சித்தம்? அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்ப நாங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம எந்த முயற்சியும் எடுக்காம மாமிசத்தின் கிரியைகளின்படி நாம நடந்து கொள்வோமானால், உலகத்து காரியங்களோடு ஒத்து போய்கொண்டே இருப்போமானால் அது தேவ சித்தத்துக்கு எதிரானது. அது பரத்துக்கு விரோதமான பாவம். சோ அடுத்து 2வது பாவம் அடுத்து மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்வது. சில நேரங்களில் நாம் என்ன செய்வோம்? அந்த மனுஷனுக்கு விரோதமாக செய்யற பாவத்தை நாம இங்கேயே சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது லூக்கா 19:8 சொல்றார், எப்படி சரி செய்ய வேண்டும் என்றத நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான் சகேயு. அந்த சகேயு என்ன சொல்லுவார் என்று சொன்னா, கர்த்தரை நோக்கி 2 காரியத்தை சொல்கிறார். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாக வாங்கி கொண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன். இங்க இளையகுமாரன் 2 பாவத்தை பற்றி சொல்லியிருப்பார். பரத்துக்கு விரோதமாக செய்யும் பாவமும் மனுஷனுக்கு விரோதமாக செய்யும் பாவத்தையும் இவர் ஒரே வார்த்தையில சொல்லுவார். அதாவது என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்ப இந்த வார்த்தை சொல்லும் முடிய அடுத்த வசனத்துல தேவன் சொல்லுவார், என்ன சொல்லுவாருண்டா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இந்த ஒரு வார்த்தையில சகைவால எப்படி ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடிஞ்சது என்று சொன்னா, அந்த பரத்துக்கு விரோதமாக செய்த பாவத்தையும் மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவம் இரண்டையும் இங்க சரி செய்து கொள்கிறார். எப்படி அந்த பரத்துக்கு விரோதமான பாவத்தை நீங்க சரி செய்து கொள்ள முடியுமெண்டா, உங்க ஆஸ்திகளில் நீங்க உழைக்கிற பணத்துல எப்போதுமே என்ன செய்யணும்? ஏழைகளின் கைகளை பலப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்வது. அப்ப அந்த வசனம் நாங்க மற்ற 25 நினைக்கிறேன். அதுல நம்ம இவர்களில் எதை ஏழைகளுக்கு செய்கிறோளோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார்.
அப்ப நம்ம ஏழைகளுக்கு செய்யறதெல்லாம் தேவனுக்கு செய்வதற்கு சமனாயிரும். அப்ப நாம தேவனை பரலோக பிதாவுக்கு எதிராக நாங்க செய்யற பாவம் எல்லாம் எங்களுக்கு எப்படி மன்னிக்கப்படும்? ஏழைகளுக்கு செய்வதன் மூலமாக, ஏழைகளின் கைகளை பலப்படுத்துவதன் மூலமாக அது சரி செய்து கொள்ளப்படும். அப்ப மனுஷனுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவத்துக்கு அப்ப அதை எப்படி சரி செய்து கொள்ள முடியும் என்று சொன்னா, மனுஷனுக்கு அநியாயம், அதாவது அன்னைக்கு செய்திருந்தோம் என்று சொன்ன மத்தேயு 5:24 சொல்ற, அதாவது அங்கேயே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப மனுஷனுக்கு விரோதமாக நாங்க என்னென்ன பாவங்களோ இல்லாட்டி அதாவது ஆக்கிரமித்தமோ இல்லாட்டி அவர்களை சொத்தை அபகரித்து கொண்டாலோ என்னத்தை செய்தாலும் என்ன செய்யணும்? நாம இந்த பூமியில நாம எடுத்துக்கொள்ளப்பட முதலே அதற்கான பரிகாரத்தை நம்ம செலுத்தணும். அதாவது ஒப்புரவாக வேண்டும். இது ஒரு போர்முலாவா தேவன் சொல்றார். அப்ப நாங்க ஒப்புரவாகிட்டு தான் வேணும். என்ன ஒரு சமாதானம் இல்லாம ஒருவரை வெறுத்துட்டு நிச்சயமா நம்ம தேவன் அண்டையில போய் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நாங்க அது தேவ ஆலயத்துக்கு போக முன்பாகவே நாங்க என்ன செய்ய வேண்டுமெண்டா, யாரோட எங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு உரியவர்களோட நாம என்ன செய்யணும்? ஒப்புரவாகிடணும். அதுதான் மனுஷனுக்கு விரோதமாக செய்யப்பட. அவருக்கு நாங்க அபகரித்திருந்தா அதை ரெட்டத்தனியாகவோ நாலுத்தனியாகவோ திருப்பி கொடுக்கணும். அவங்களை நாங்க மனப்பூர்வமா பேசி இல்லாட்டி சண்டை பிடிச்சிருப்போம், இல்லாட்டி மனக்கசப்பு வந்திருக்கு. ஆனா மனக்கசப்போடு செய்யற எந்த காரியங்களும் நம்ம ஜெபிக்கலாம், துதிக்கலாம், எதுவுமே தேவனண்டை கிட்டி சேர முடியாது. என்ற தேவ சமாதானம் இல்லாது நாம் என்ன செய்ய முடியாது? நம்ம தேவனண்டை கிட்டி சேர முடியாது. அப்ப முதலாவதாக என்ன பிரச்சனை இருந்தாலும் மனுஷனுக்கு விரோதமான செய்யற பாவத்துக்கெல்லாம் நாம என்ன செய்யணும்? மனுஷனோட ஒப்புரவாயும். அப்ப இந்த 2 பாவங்களையும் நாங்க எப்படி சரி செய்ய வேணும்ன்றத சகையின் மூலமாக நாங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அதாவது பரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவமாக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு விரோதமாக செய்யற பாவத்துக்கும் எப்பவுமே 2 பரிகாரம் இருக்கு. அப்ப இந்த நாம அதாவது நாம என்ன செய்யறோம்? நாம இந்த பாவத்தை நாங்க அறிந்து கொண்டோம்டா, எதை செய்தோம், எந்த பாவத்துல நாங்க இப்ப விழுந்து போயிருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்ப நம்மளை நாம ஆராய்ஞ்சு எந்த பாவத்துல இருக்கிறோம், நாம் பரத்துக்கு நிச்சயமா நம்ம இந்த 2 பாவத்தையும் தினம் தினம் செய்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஒருவரை ஹேர்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில ஒருவரை ஹேர்ட் பண்ணுவோம். பரத்துக்கு விரோதமா நிச்சயமா தேவ சித்தத்துக்கு எதிராக நம்முடைய மாமிசம் கிரிய செய்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த கிரிய செய்யற மாமிசத்துல இருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். அப்ப மாமிசத்தின் இச்சையின்படி செய்யாத படிக்கும், மனுஷனுக்கு எதிராக நம்ம மனுஷங்களை காயப்படுத்தாத படிக்கு அவங்களுக்கு ஒப்புரவாகி அடுத்த நிமிஷமே அவங்களோட ஒப்புரவாகி. ஏண்டா சில நேரங்கள்ல நாம என்ன செய்வோம்? இப்ப நம்மளை காயப்படுத்தி இருப்பாங்க, ஆனா நாம நம்ம நிலையில இருந்து மட்டும்தான் பார்ப்போம். எப்படி அவங்க என்ன எப்படி காயப்படுத்திட்டாங்களே ஏசப்பாடு நாம கண்ணீர் விடுவோம். ஆனா அவங்க எந்த சூழ்நிலைகளில் நம்மள அப்படி காயப்படுத்தினாங்கன்னு என்ன செய்ய மாட்டோம்? ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், அவங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து போயிருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியில, அதாவது உபத்திரங்களுக்கு மத்தியில தான் போயிட்டு இருக்காங்க. அந்த உபத்திரங்களை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியலாட்டியும் என்ன செய்ய முடியாது? அவங்களை குற்றப்படுத்த முடியாது. அப்ப அவங்க என்ன குற்றப்படுத்திட்டாங்களோ இல்லாட்டி என்ன இப்படி நடத்திட்டாங்களோ என்று நினைச்சு நான் வருத்தப்படக்கூடாது. அவங்கள நான் அந்த நிலையில இருந்து நான் என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட நான் எப்படியும் என்ன செய்யணும்? ஒப்புரவாகும் போதுதான் எனக்குள்ள தேவ சமாதானத்தை தேவனால் கொடுக்க முடியும். அப்ப இந்த நிமிஷத்துல நீங்க புது வருஷத்துல கடந்து வந்திருக்கீங்க. இந்த கடந்து வந்த வருஷத்துல தேவனுக்கு நமக்கு யார் யாரோடையெல்லாம் பகை இருக்கோ, ஆனா அவங்க எல்லாரோடையும் நீங்க ஒன்றுமே ஒப்புரவாகினா போதும். அது நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மளை சாட்சியா கொண்டு வரும். நாம எப்போதுமே நம்மளோட வாழ்க்கை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் சாட்சியான வாழ்க்கையா இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால தேவனோடு பயணிக்க முடியும். இல்லாட்டி நம்ம சாட்சியை இழந்து ஒன்று தேவனை விட்டு வழி விலகி போறவங்களா இருப்போம். அப்ப நம்ம அப்படி வழி விலகி போகாம இருக்க வேண்டுமெண்டா, நம்ம வாழ்க்கை சாட்சியாக மாற்றப்பட வேண்டுமெண்டா, இந்த 2 காரியங்களையும் அந்த அன்பான தேவன்
நம்மளை சிருஷ்டித்து நம்ம நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு எங்களை தாங்கி கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு நாங்க செய்ய வேண்டியது இந்த 2 காரியங்கள் தான். அப்ப இந்த 2 காரியங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். முதலாவது பைபிள் ஸ்டடீஸ்லயே நாங்க பார்த்திருந்தோம். லோத்தின் காலங்கள்ல ஏன் பூமி அழிக்கப்பட்டது, அவருடைய லோத்தின் காலத்துல அழிக்கப்பட்டதுக்கு, நோவாவின் காலத்துல பூமி அழிக்கப்பட்டதுக்கான காரணத்தை நாங்க பார்த்தோம். அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க, புஷித்தும் குடித்தும் தன்னில மறந்து இருந்தாங்க. ஏழைகளின் கைகளை பலப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுது. சோதோம் அழிக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணமே என்னன்னா, அங்கு ஏழைகளின் கைகளை பலப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுது. அப்ப இந்த காரியங்களை செய்ய விடாம போதுதான் தேவனுடைய கோபம் ஆக்கின தீர்ப்பாக மாறுகிறது. அப்ப அந்த ஆக்கின தீர்ப்புல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றா இந்த 2 காரியத்தையும் செய்ய வேண்டும். ஒன்று கர்த்தருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அது நீங்க ஒரு மாதத்துல உங்களோட சம்பளத்துல எவ்வளத்த நீங்க காணிக்கையா கொடுக்குறீங்களோ அதே போல ஒரு தாயாரை தத்தெடுக்கலாம். ஒரு குழந்தை, அநாத பிள்ளை ஒன்றை தத்தெடுத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கான படிப்பு செலவை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஏண்டா நிறைய பேர் கஷ்டத்துல இருந்து. அது மட்டும் இல்லாம நாம இப்ப எக்கனாமிக் வைஸா பார்க்கும்போது நம்ம இப்ப அடுத்து வரப்போற காலங்கள் இதை விட மோசமான காலநிலைக்கு போக போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதாவது இப்ப அமெரிக்கா தேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அமெரிக்கா தேசத்தையும் சரி, இப்ப ரஷ்யாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பலஸ்தீனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்ப என்னன்னா எல்லைகளை விரிவாக்குற திட்டத்துல போறாங்க. எல்லைகளை விரிவாக்குறதுன்னு சொன்னா இன்னொரு நாட்டை சுதந்திரித்துக் கொள்வது. இப்ப நம்மட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், அதாவது கனடா தேசமும் தங்களுக்குரிய தேசம் உண்டு. அப்ப கனடா தேசம் எல்லாத்தையும், கிரீன்லாந்து எல்லாத்தையும் தங்களோடு இணைத்துக் கொள்ள போவதாக சொல்கிறார். அப்ப இந்த இணைப்புல இது வரும்போது என்ன செய்யும், யாரிடத்துல பணம் அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் என்ன செய்ய முடியும், ஒரு பொருளுடைய பெறுமதியை தீர்மானிக்க கூடியதாக இருக்கும். அப்ப 50 ரூபாய் இருக்கிறவனுக்கும் 100 ரூபாய் இருக்கிறவனும் 180 ரூபாய் இருக்கிறவனால $180 வைத்திருக்கிறவன் தான் அந்த பொருளை வேண்டக்கூடிய நிலையில் இருப்பான். ஆனா அந்த பொருளோட ப்ரொடக்ஷன், அதாவது அதுக்குரிய டிமாண்ட் ஹையா இருக்கும். ஆனா அந்த பொருள் அத்தனை பொருள் இருக்க முடியாது. அப்ப அதனோட தேவை என்னவா இருக்கும், குறைவா இருக்கும். ஆனா அதுக்கான டிமாண்ட் கூடவா இருக்கும். அப்ப யாரிடத்துல அதிக பணம் இருக்கிறதோ அவர்களாலதான் இந்த பொருளாதாரத்தை கடந்து செல்லக்கூடியதா இருக்கும். அப்ப வருங்காலத்துல எப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரமாக இருக்க போது, ஏழைகள் என்ன செய்யப்பட போறாங்க, இன்னும் அவங்க மட்டமான நிலைக்கு போகக்கூடிய நிலைமையாக இருக்க போகுது. அதனால அந்த நேரங்கள்ல உங்களால இப்ப எவ்வளத்தை சேமித்து வைக்க முடியுமோ எப்பவுமே ஒரு பங்கு நீங்க சேமித்து வச்சுக்கொள்ளுங்க. ஏனெண்டா வருங்காலங்கள் பொருளாதார ரீதியில நாம அதிகமா பாதிக்கப்பட போறதால அதற்கு ஏற்ற மாதிரி உங்களால முடிஞ்சதை என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு ஒரு பங்கை எப்பவுமே கொடுக்க பிரயாணம். அதன் நிமித்தம் பரலோக தகப்பனை நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுத்துறீங்க. அப்ப அந்த சந்தோஷத்தை எப்பவுமே நீங்க தேவனுக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம தேவனை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்ல, நாம தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவங்களும் அங்குதான் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நம்ம இந்த இந்தியன் காரியத்துல நாங்க கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் நான் மீண்டும் சொல்ல போறேன். அதாவது தேவன் என்ன செய்யறார், இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டதை ஸ்திரப்படுத்தினார் என்றது அவரே சிருஷ்டிக்க. அப்ப தேவன் அதான் சொன்ன, தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிற அந்த சிருஷ்டித்த தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றதை நாங்க பார்த்தோம். அந்த அன்புடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன என்பதையும் பார்த்தோம். அதாவது தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதுதான் அந்த அன்புட எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்ப அந்த அன்பானது என்னது, மனுஷங்க நமக்கு என்ன செய்ய வேணும்ன்றத எதிர்பார்க்கிறோமோ அதே நமக்கு செய்யணும்ன்றதுதான் அன்பா இருக்கு. அப்ப அந்த அன்பையும் அந்த அன்புட எக்ஸ்ட்ரீமையும் தேவன் செயல்ல காட்டின தேவனாக இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன என்பதையும் பார்த்தோம். அதாவது அப்படிப்பட்ட தேவனிட்ட நாம அற்புத அடையாளங்களுக்காக அவரை தேடக்கூடாது, உலகத்து ஆசீர்வாதங்களுக்காக அவரை தேடக்கூடாது, நித்திய வசனத்துக்காக அவரிடத்துல நாம வர வேண்டும். அந்த வசனத்திலையும் அவர்களையும் நிலைத்து நிற்கும் போது என்ன செய்யப்படும், பூமிக்குண்டான ஆசீர்வாதங்களை நாங்க பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த நிலையில நிக்கிறதுக்கு என்ன பாவம், என்ன வகையான பாவம் அதுக்கு தடையா
இருக்கும் என்றதை பார்த்தோம். அது 2 வகையான பாவம். பரத்துக்கு விரோதமான பாவம், மனுஷனுக்கு விரோதமா செய்கிற பாவம். அந்த 2 பாவங்களையும் எப்படி சரி செய்ய முடியும் என்றதையும் பார்த்தோம். அப்ப இந்த பாவங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வர வேண்டும். இல்லாட்டி இந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை சரி செய்து இந்த பிறந்திருக்கிற புது வருஷத்துல நாம தேவனுடைய நித்திய ஜீவனை நாங்க சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த நிமிஷத்துல நம்மளை நாம ஆராய்ச்சி பார்த்து கொண்டே இருக்கணும். எப்படி நம்மளை சரி செய்து கொள்ள முடியும், எந்த இடத்துல நாங்க இருக்கிறோம்ன்றது தெரிந்து கொண்டா மட்டும்தான் நாங்க என்ன செய்ய முடியும், இந்த வருஷத்தை பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அடுத்த வாரம் நாங்க தானியேலின் அதிகாரத்தை மேலோட்டமாக கடந்து வந்த 9 அதிகாரத்தையும் மேலோட்டமாக பார்த்துட்டு 10வது அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். அதுல எல்லாரையும் தேவன் எல்லோரையும் கூட்டி சேர்ப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு சித்தமான அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம் தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை அறைக்கேட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த மாலை வேளையில் நல்ல ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக தந்த தருணத்துக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே கடைசியாக முடிக்கும்படியாக இதில் இருக்கிற தேவைப்படுகிறவர்கள் யாராவது ஒரு ஆள் ஜெபித்து முடிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒரு ஆள் ஜெபிங்க, தேவைப்படுறவங்க ஜெபிச்சு முடியுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் நன்றியோடு துதிக்கிறோம். மட்டுமாய் நீங்கள் கொடுத்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத ஆண்டவரே, இந்த வேத பாடத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். பேர்களுக்கு கிடைக்க முடியாத பெரிய சலாக்கியத்தை நமக்கு தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வார மேலான தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இவரை நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல ராஜா, அதன்படி நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தை தந்து ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆண்டவரை பலத்தை தந்து எங்களை நடத்தி செல்லும்படியா துதிக்கிறோம் ராஜா. வராத ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரை பொருட்படுத்து ஆண்டவரே, அவர்களையும் ஆண்டவரே இந்த ராத்திரியிலும் அவர்களோடும் கூட இருந்து யார் யார் என்னென்ன வியாதிகள் பலவீனங்களோடு இருக்கிறார்களோ அவளையெல்லாம் தொட்டு விடுவித்தள்ளும்படியா கெஞ்சுறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ரவு முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் உங்களை மூடி நிற்க வேண்டும். உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவரை நிம்மதியான உறக்கத்தை தந்து உங்களை காத்து கொள்ளும்படியா துதிக்கிறோம். உங்களோட வருகையிலே நாங்கள் ஒருவராவது கைவிடப்பட்டு போய்விடாதபடி இருக்க உங்களை தாங்கி நடத்தும்படியா கெஞ்சுறோம் சுவாமி. இன்னும் எங்களோடு இன்னும் அதிகமான ரகசியங்களை வெளிப்படுத்தி தந்து வரும் நாட்களிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாக எங்களோடு பேசி இடைபடும்படியா கெஞ்சுறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேத பாடத்தை கொடுத்த அந்த சகோதரியை இன்னுமாய் ஆண்டவரை பலப்படுத்தி ஆண்டவரே அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளும்படியா கெஞ்சுறோம். உங்களுடைய கரத்திலே லாபத்தையும் ஒப்படைக்கிறோம் சுவாமி. எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் உங்களுக்கு செல்லும். இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அப்படி எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த வாரம் முழுவதும் உங்களை வழிநடத்தி செல்வாராக. God bless you all. Amen.